கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு, ஆண்டவர் ஆற்றல் தருவார். மிஷனரி பணி அது உயிரை பணயம் வைத்து செயல்படும் பாடுகள் நிறைந்த பணி. பிறர் உயிர் வாழ தன் உயிர் கொடுக்கும் தியாக பணி. பெறுவதும் இழப்பதும் இதில் சகஜம். மிஷனரிகள் ஒவ்வொருவரும் இழப்பிற்கு பெயர் போனவர்கள். 1888 ஆண்டு தன் மனைவியுடன் பயணத்தை ஆரம்பித்தார் யோனத்தான் கோர்போத். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் யோனத்தான் கோர்போத். கனடா நாட்டிலிருந்து சீன நாட்டை நோக்கி பயணம். அது மிகுந்த தாகத்துடனும் மாபெரும் தரிசனத்துடனும் சீனாவை அடைந்தார். சுவிசேஷ பணிகளுக்கான இடங்களை தெரிவு செய்தார். ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதே இவரின் திட்டமாகும். மிஷனரி பணியில் வசதியாக தேடி ஓட முடியுமா? சுகாதார சீர்கேடுகள் இவரையும் குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது. இரத்த பேதி நோயினால் முதல் குழந்தை இழந்தனர். இரண்டாவது குழந்தை உடல் செயல்பாடு இழப்பினால் மரித்து போனது. ஓர் அறியப்படாத நோயினால் மூன்றாவது குழந்தையும் மரித்து போனது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது 6 குழந்தைகளையும் இழந்தார். வாழ்க்கையில் இழப்புகளால் வேதனை அடைந்த அவரை தேவ வசனம் ஆறுதல் படுத்தியது. தன் இழப்பை பெரிதுபடுத்தாமலும் மீண்டும் இறைப்பணியை செய்தார். பல முறைகள் சீன மக்களால் தாக்கப்பட்டார். நோய் நொடிகளால் தன் பலத்தை இழந்தார். பல இடங்கள் மாறியதால் அவர் உடல் சோர்வு கொண்டது. பாக்சர் யுத்தம் என்று சொல்லப்படும் சீன போரில் படுகாயம் அடைந்தார். எத்தனையோ உபத்திரவங்கள் ஏற்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான மக்களை இரட்சிப்புக்குள் நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்தார். அயராத உழைப்பினாலும் வியாதியினாலும் பார்வைகள் மங்கி இழந்து போன நிலையில் பரமனின் பணி செய்த கோர்போத் பிறந்த தினம் 1859 ஆண்டு பிப்ரவரி 10 அவர் பிறந்தார். அவர் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்தார். எத்தனை இழப்பின் மத்தியிலும் தேவனுக்காக தன் உயிரை அவர் தியாகம் செய்தார். அவருடைய பணியே சிறந்தது என்று அவர் உணர்ந்து கொண்டார். கடைசி காலத்திலே அவர் அநேக பேரை இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தவர். இவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்தோம். இதே போல நம் தேவனுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.